கால் என்ற மனிதன் தனது வயதான தந்தை ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. அதனால் வீட்டிற்குள் குளிர்ந்த காற்றை கொண்டு வந்து ஜன்னலை திறந்தான். இதன் பிறகு அவன் தன் தந்தையின் உடலில் இருந்து மெல்லிய தாளை இழுத்து தன் மீது போட்டுக் கொண்டான். தனது பலவீனமான தந்தை குளிரால் இருப்பதை கண்ட பிறகு கால் தன் இதயத்தில் அமைதியை உணர்ந்தான். பல ஆண்டுகளாக படுக்கையில் இருந்த தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனித்துக் கொண்டதால் கால் வெளியே சென்று தனது கனவை முயற்சிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. தனது கனவுகளை நிறைவேற்ற தனது தந்தையை உறைய வைத்துக் கொன்று அடித்தளத்தில் வீசினான். பின்னர் அவன் தனது பழைய வீட்டை தீ வைத்து தந்தை மற்றும் அவரது கடந்த காலத்துடன் சேர்த்து எரித்தான். இது தவிர அவன் தனது தந்தையின் விலைமதிப்பற்ற கடிகாரத்தையும் எடுத்துக்கொண்டான். பணப்பற்றாக்குறையால் அவன் சர்க்கஸில் சிறிய வேலைகளை செய்ய தொடங்கினான். ஆனால் அதிக பணம் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் வயிற்றை நிரப்ப போதுமான அளவு கிடைத்தது. ஆனால் விரைவில் அவன் சர்க்கஸின் உண்மையை அறிந்து கொண்டான். சர்க்கஸின் தலைவர் காட்டு மக்களை நிகழ்ச்சிகளை நடத்த வைப்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பார். தனக்கு எந்த திறமையும் இல்லை என்றால் தானும் விரைவில் ஒரு காட்டு மனிதனாக மாறிவிடுவேன் என்பதை கால் உணர்ந்தான். சர்க்கஸில் தனது இடத்தை பிடிக்க வேண்டும், உலகில் மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும் என்று ஒரு மந்திரவாதிக்கு சர்க்கஸ் கலையை கற்பிக்க தொடங்கினான். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் மந்திரவாதி எந்த தயக்கமும் இல்லாமல் ஆம் என்று சொன்னாள். ஆனால் விரைவில் கால் காரணத்தை அறிந்து கொண்டான். உண்மையில் மந்திரவாதி கணவர் ஒரு வயதானவர். மந்திரவாதி காலின் வலிமையான உடலை விரும்பினாள். எனவே அவள் கணவன் வெளியே சென்ற போது குளித்துக் கொண்டிருந்த போது கல்வி கட்டணத்திற்கு ஈடாக உடல் உறவு கொள்ள அவள் காலிடம் சொன்னாள்.